Hello friends, welcome to Easy Quick Samel. Today lunchbox recipe சப்பாத்தி பன்னீர் பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். பசங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இதுக்கு உள்ள ஃபில்லிங் பண்ணுறதுக்குள்ள திங்ஸு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் அதுவும் சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதே மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஆர்கானோ சேர்த்துருக்கேன். ஆர்கானுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலையும் சேர்த்து உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா கோதுமை மாவுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம அதில் மேலே கொஞ்சம் டஸ்டிங்க்கு மாவு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடலாம். நல்லா ஈவனாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப தின்னாக தேய்க்கணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஒன்று ரோல் பண்ணி விடலாம். ஈஸியாகவே ரோலாக வந்துடும். இப்போ நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. அதே மாதிரி சப்பாத்தி மாவு நிறைய தண்ணி விட்டு பிசையாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் மாவு பிசையும் போது. இப்போ ரெடி ஆகிடுச்சு ரோலு. இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபில்லிங் பண்ணி வச்ச ரோல் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பீசஸ் ஒன்றா எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோதுமை மாவு நம்ம மேலே தூவி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சப்பாத்தி ஃபில்லிங்கை இதில் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ அடுப்பு ரொம்ப மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க. ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் கூட வேகட்டும். இந்த சப்பாத்தி பைட்ஸை திருப்பி போடும்போது ஆயில் தேவைப்பட்டனா ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ 2 சைடும் நல்லா ஈவனாக வெந்திருக்கு. நம்மளோட சப்பாத்தி பன்னீர் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி பன்னீர் பைட்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு கெச்சப்போ க்ரீன் சட்னி இருந்தானா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒன்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் நான் காமிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.